கைஸ், இது வந்து நம்மளோட திருமுறை திருமணத்தோட பார்ட் 2. அண்ட் யாரெல்லாம் பார்ட் 1 பார்க்கலையோ நீங்கள் கீழே போய் பார்ட் 1 பார்க்கலாம். அண்ட் என்ன சொல்ல வந்தேன், ஐயோ மறந்துட்டேனே. பார்ட் 1ல் வந்து நான் சொல்லியிருந்தேன், தாலி கட்டி முடிச்சோன்னே அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆஸ் யூஸ்வல் சாப்பாடு அந்த மாதிரின்னு. அண்ட் அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம கல்யாணத்துலேயும் வந்து மெட்டி மாற்றுறது இருக்கும். லைக் பொண்ணும் மாப்பிளையும் மாற்றி மெட்டி போட்டுப்பாங்க, ஓகேவா? என்னென்னா வந்து லைக் நார்மல் கல்யாணம் இருக்குல்ல, அதில் வந்து மாப்பிள்ளத்தோலை வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இந்த பாத பூஜையாக அது பண்ணுவாங்க. ஆனால் திருமுறை கல்யாணத்தில் எங்கள் கல்யாணத்தில் வந்து அந்த மாதிரி எந்த பாட்டும் இல்லை. லைக் என்னோட தம்பி வந்து மாப்பிள்ளைக்கு பாத பூஜை பண்ணலை. பட் பொண்ணும் மாப்பிளையும் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பாத பூஜை பண்ணோம். அண்ட் பீங் ஆனஸ்ட், லைக் பொண்ணு தோழி அண்ட் மாப்பிள்ளை தோழி வந்து லைக் தாலி கட்டுற மூமெண்ட் வரைக்கும் பொண்ணு கூட மாப்பிள்ளை கூட தான் இருப்பாங்கல்ல. லைக் நம்ம நார்மலாக பார்த்த வெட்டிங்கில், திருமுறை வெட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை தோழி என் பொண்ணு தோழிக்கு வந்து வேலை குறைவு. பிகாஸ் முதல் அழைச்சிட்டு வர வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சட்டைலாம் கொடுத்தோம், நம்ம சட்டை மாற்ற போகிறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளையோட தான் வருவோம். ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு தோழிக்கும் மாப்பிள்ளை தோழினுக்கும் அங்கே வேலை இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து லைக் மாப்பிள்ளை தோழனுக்கு வந்து மோதிரம் போடணும் அந்த மாதிரி எதுவுமே இருந்ததா எனக்கு தெரியல. பட் நம்ம வந்து ஆல்ரெடி மோதிரம்லாம் வாங்கி வச்சிட்டோம். ஸோ கல்யாணம் முடிஞ்சு லைக் இந்த மெட்டிலாம் மாற்றி ஆசீர்வாதம்லாம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து லைக் பொண்ணு சைடில் வந்து பொண்ணு தோழிக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மல் வெட்டிங்கில் வந்து நம்ம சாரிலாம் வச்சு கொடுப்போம், அந்த மாதிரி கொடுத்தோம். அண்ட் மாப்பிள்ளை தோழனுக்கு மோதிரம் போட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஐ ஜஸ்ட் ஒன் லெட் யூ ஆல் நோ கைஸ், எனக்கு எப்படி நடந்துச்சோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் யாரையும் வந்து நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணாதீங்க இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அண்ட் தமிழர் திருமணம் அது வந்து நம்மளுக்கு வந்து முன்னேருந்து பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம். எனக்கே வந்து தமிழர் திருமணம் அதை பற்றி தெரியறப்பெல்லாம் வந்து நான் காலேஜ் டைமில் இருந்தேன். ஸோ அப்போ கேட்டோன்னே அப்போ ஆசைப்பட்டேன், நம்மளும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை பேசி அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறப்ப அவங்க அக்ரி பண்ணாங்க, நம்ம ஃபேமிலியும் அக்ரி பண்ணாங்க. இன் பிட்வீன் லைக் இது ரெண்டும் வந்து இந்த மாதிரி தமிழர் வெட்டிங் தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட யூ ஹேவ் டு டாக், பிகாஸ் சம்திங் இஸ் நியூ, ஓகே? ரொம்ப காமனாக நடக்கிற கல்யாணம் இல்லை. ஸோ அவங்களும் அக்ரி பண்ணோம், நம்மளும் அக்ரி பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் அம்மாட்ட சொல்கிறப்ப அம்மாவும் கேட்டாங்க, என்னது அக்னி இல்லையா? தென் ஒன்ஸ் வந்து லைக் வெட்டிங்கில் அம்மா வந்து உட்காந்து எல்லாத்தையும் இது பண்ணுறப்ப ஷீ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இது வந்து இப்படி. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அந்த ஓதுவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒன் மோர் திங், நீங்கள் வந்து தமிழர் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்களோட கேமராமேன் அந்த வீடியோகிராஃபர்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நம்ம வந்து திருமுறை திருமணம் தான் பண்ண போகிறோன்னு. பிகாஸ் யூஸ்வலி வந்து லைக் நார்மல் வெட்டிங் வந்து லைக் நம்ம பார்ப்போம், அவங்க அந்த ஓமத்தில் போடுவாங்க. ஸோ ஐயர் வந்து அந்த மந்திரம் படிப்பார். ஆனால் இதில் வந்து இவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. அண்ட் நம்மளும் வந்து லைக் அவங்களோட சேர்ந்து அந்த உறுதிமொழிலாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கேமராமேன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறப்ப அவங்க வர்றப்பயே வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு அந்த ஒரு மைக் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த கேமரா ஷூட்டிங் எடுக்கிறப்ப அங்கே இங்கே மைக் இருக்கிறதுனால வந்து தெளிவாக விளங்குனுச்சு. ஈவன் தோ லைக் அந்த மைக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் லைக் நார்மல் கல்யாணத்தில் நம்ம எல்லாத்திட்டையும் போய் பேசுவோம். யூஸ்வலி நம்ம கல்யாணத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்க்க மாட்டோம், அமைதியாக கோவிலில் இருக்கிற மாதிரி. ஸோ அப்பயும் ஸ்டில் அந்த பக்கம் உள்ளவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மைக் இருக்கிறனால தான் ஏதோ கொஞ்சமாவது நாய்ஸ் கேன்சலேஷன் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் நீங்கள் கல்யாணம் பண்ணுற டேவானா இருந்தாலும் நீங்கள் மேக் ஷூர் என்ன பண்ணுங்கள், மைக் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பிகாஸ் ஓதுவர் வந்து லைக் அவர் பேசுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் வாய்ஸில் கற்றி பேச முடியாது. ஸோ மைக் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நம்ம கல்யாணம் பண்ணுற லைக் அங்கே வந்து மந்திரத்துக்கும் அக்னியை வச்சு பண்ணுறாங்க. இங்கே வந்து லைக் தமிழில் வந்து திருமுறை லைக் திருக்குறள் சொல்லி பண்ணுறாங்க அண்ட் திருக்குறளை வச்சு பண்ணுறாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். அண்ட் மோஸ்ட்லி வந்து ரெண்டுமே சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம், ஓகே? பிகாஸ் லைக் தாலி கட்டுறது, மெட்டி மாற்றுறது, அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறது, அது எல்லாமே சேம் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னா அது தமிழில், அவ்வளோதான். அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி லைக் அந்த மறுவீடு அழைக்கிறதுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குமானா அது எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை. எஸ் யூஸ்வல் நாங்கள் நார்மலாக கல்யாணம் பண்ணுறப்ப மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு அந்த மாதிரி வீடு அழைப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் லைக் அந்த சடங்கு சம்பிரதாயம் லைக் அந்த கல்யாணத்துக்கு முன்னுக்கு அந்த இது நடுவாங்கல்ல, ஐயோ அந்த மரம் மாதிரி இருக்குமே, அது என்னன்னு நான் மறந்துட்டேன். அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த பிள்ளைங்க இது பண்ணுவாங்களே, அது எல்லாமே சேம். அண்ட் நம்ம கல்யாணத்துலையும் அப்படி தான் நடந்துச்சு. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்து நம்ம மாமனார் சைட்டில் அவங்க பண்ணாங்க. லைக் பொண்ணு வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விடுறப்ப
லைக் பொண்ணு மட்டும் தானே போவாங்க. ஸோ அப்பா அம்மாலாம் நின்று அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப பயந்தேன். என் மாமனாரும் மாமியாரும் அவங்க வீட்டில் விருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு எங்கள் அப்பா அம்மாவையும் என் கூடவே சேர்த்து பேக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் மாமனார் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, லைக் நான் தனியாக போகிறேன்னு சொல்லி ஃபீல் ஆகிடக்கூடாது. ஸோ இட்ஸ் ஓகே, அப்பா அம்மா அத்தை மாமா லைக் என்டையர் ஃபேமிலி கூடவே வாங்கன்னு லைக் என் கல்யாணத்தில் அந்த அழுவுற சீன், மறுவீடு அழுவுற சீன்லாம் இல்லை. அவங்களும் என்னை என் மாமனார் மாமியார் வீடு வரைக்கும் அனுப்பி விட்டு, அதுக்குன்னு பக்கத்து வீடுன்னு நினைக்காதீங்க, இங்கேருந்து மாமனார் வீட்டுக்கு தான் போகிறதுக்கு ஒரு 2 hours ப்ளஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் போய் நாங்கள் ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி வந்தாங்க. ஸோ தட் லைக் எனக்கும் லைக் இமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் மாரல் சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஐ கேஸ் இதுக்கு என் மாமனார்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னு. ஆனால் இது திருமுறை கல்யாணத்தில் சொன்ன விஷயம் இல்லை. லைக் சம்திங் என் மாமனார் பண்ணி இட்ஸ் லைக் அ சேஞ்சாக ஒரு சேஞ்சாக பண்ணது எனக்கு இட்ஸ் லைக் அ பிக் இம்பேக்ட் ஃபார் மீ. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல். யாருக்கெல்லாம் அந்த ஓதுவர் நம்பர் வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். அவ்வளோதான். பாய்.